அண்ணா, இவனுடன் மோது, வலிமைக்கு வலிமை சரியாக இருக்கும் என கூற முதல் சிங்கமும் சரி என கூறுது. இப்போது களத்தில் ஆட்டம் சூடு பிடிக்கிறது. இளைய சிங்கமும் அதனுடன் மோதும் கருப்பு சிங்கமும் பயங்கர வேகத்துடன் சண்டை போடுகின்றன. அதேபோல் மற்ற 2 சிங்கங்களும் சண்டையிடுகின்றன. இருவருக்கும் சமமாக அடி விழுந்தது. பெரிய போராட்டத்திற்கு பிறகு இளைய சிங்கம் கருப்பு சிங்கத்தை தோற்கடித்தது. மூத்த சிங்கத்தால் சண்டையை தொடர முடியவில்லை. மிகவும் களைத்து போனது. இதை கண்ட இளைய சிங்கம் அண்ணனுக்கு உதவி செய்தது. இப்போது 2 சிங்கங்களையும் காட்டு ராஜாவின் மகன்கள் தோற்கடித்தனர். இதை பார்த்து கொண்டிருந்த கருப்பு ராஜா மிகுந்த கோபமடைந்தார். அவர் மற்ற எல்லா கருப்பு சிங்கங்களிடமும் ஒன்றாக தாக்குங்கள் என கட்டளையிட்டார். இப்போது அனைத்து கருப்பு சிங்கங்களும் வேகமாக ஓடி வருகின்றன. அவர்களது பின்னால் மிகவும் மூர்க்கத்தனமான ஒரு சத்தம் கேட்குது. அதை கேட்ட அனைத்து கருப்பு சிங்கங்களும் பயந்து போயின. அந்த சத்தம் யாருடையது? மகன்களை காப்பாற்ற காட்டின் ராஜா வந்துவிட்டாரா? இல்லை, 2வது மற்றும் 3வது சிங்கங்கள் செய்யும் சேட்டையா என்பதை எபிசோட் 7 காணலாம்.